வந்து கொடுத்திருக்காங்க, 2 உதடுகள் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். 2 உதடுகள் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள். இதுக்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இம்மோ. இதுக்கான சரியான விடை என்னது? இப்போ இம்மோ. நமக்கு தெரியும், நம்ம வந்து இந்த 2 உதடுகளும் பொருந்துகிறதுனால தான் இந்த எழுத்துக்கள் என்ன பண்ணுது, பிறக்குது. ஸோ இதுக்கான வந்து சரியான பதில் என்னது? ஆப்ஷன் டி, இப்போ இம்மோ. அடுத்த கொஸ்டின் வந்து திருக்குறள் பாயிரவியலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. ஏ வந்து 5 கொடுத்திருக்காங்க, பி 4, சி 2, டி 3, இ விடை தெரியவில்லை. இதுல வந்து பாயிரவியல்ல அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 4. ஓகேவா? பாயிரவியல்ல அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 4. இதுல வந்து மொத்தம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் திருக்குறள்ல வந்து எத்தனை இயல்கள் அமைந்திருக்குன்னா 10 இயல்கள். அதுல ஒண்ணுதான் என்னது, பாயிர இயல். அந்த இயல்ல வந்து எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், மோனை சொல்லை கண்டறிக. இப்ப வந்து நமக்கு மோனை அப்படின்னாலே தெரியும், அப்படிதானே? இப்போ அடிதோறும் இருக்கட்டும், இல்லாட்டி சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், மோனை அப்படின்னு சொல்லுவோம். சீர்தோறும் அல்லாட்டி அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மோனை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுல பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு தெரியுது இங்க இருக்குது நா. அப்போ இந்த இதுல அடியில என்ன இருக்குது, முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதை என்னதான் சொல்லுவோம், மோனை அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, நா இந்த 2 அடியிலுமே என்னது, முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இது என்னது, மோனை சொல். அப்ப இங்க பாத்தீங்கன்னா நந்தவனம் நற்றமிழ். இதுதான் சரியான பதில், நந்தவனம் நற்றமிழ். நெக்ஸ்ட், திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார்? திருக்குறளின் வழியில துன்பப்படுபவர் என்ன? தீக்காயம் பட்டவர், தீயினால் சுட்டவர், பொருளை காக்காதவர், நாவை காக்காதவர். விடை தெரியவில்லை. இதுக்கான சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா நாவை காக்காதவர். நாவை காக்காதவர் தான் என்னது, துன்பப்படுவாங்கன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு.